ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றிக்கார் கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். எல்லா மாணவர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு போகும்போது நான் இதிலிருந்து விலகி வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்க விரும்புகிறேன் சார், ஆனால் நல்ல சேலரி எனக்கு கிடைக்கணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் துறையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. அதனால் எக்கச்சக்கமான இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது, சரிங்களா? இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ யூபிஎஸ் ரிப்போர்ட் ஏப்ரல் 2025 யூபிஎஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 2025 செமிகண்டக்டருடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 45 54 பில்லியன் டாலர்ஸ் தான். அதாவது 3.7 4.5 லேக் crores, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து 90% வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லோக்கல் ஃபேக்ட்ரிஸ் வந்து இப்போ சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், அதாவது மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐஎஸ்எம், பிஎல்ஐ ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான நிறைய மிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கனால 90% வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நம்பி இருக்கோம் பார்த்தீங்களா, சாரி இம்போர்ட்டை நம்பி இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நிலைமை மாறணும், இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதில் நீங்கள் சுருக்கமாக பார்க்கணும்னா, மைக்ரான் குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து ஃபஸ்ட்டு சிப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ 2030 எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 8 to 9 லட்சம் crores வரைக்கும் கூடுன்றாங்க. சிஏஜிஆருடைய வளர்ச்சி வந்து 13 to 18% இருக்கும். குளோபல் ஆவரேஜ் ரேட் வந்து கிட்டத்தட்ட 8 to 10% தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 13 to 18% வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா 1 மில்லியன் ஜாப்ஸ் வரைக்கும் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 65,000 புது ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாடா அசாம் பிளான்ட் மட்டும் 25,000 ஜாப்ஸ் வந்து பிளேஸ் கொடுத்துருக்காங்க, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை 2030 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 to 12 மில்லியன் ஜாப்ஸ் வந்து உருவாகுன்றாங்க, சரிங்களா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவலில் 3 to 12 lakh வரைக்கும் வாங்கலாம். இதே விஎல்எஸ்ஐ டிசைனாக இருந்தீங்கன்னா 6 to 12 lakhs, ப்ராசஸ் இன்ஜினியரிங்னா 11 to 11 lakh வரைக்கும் வாங்கலாம், சரிங்களா? இதே மிட் லெவலில் போனீங்கன்னா 15 to 25, சீனியர்லாம் ஆகிட்டீங்கன்னா 23 to 30 lakh per annum இந்தியாவிலே நீங்கள் வாங்கலாம், சரிங்களா? ஸோ இந்த செமிகண்டக்டர் கோர்ஸில் ஜெயிக்கணும்னா என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் அல்லது பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இதான் சிப் டிசைன் விஎல்எஸ்ஐக்கு கோர் பிரான்ச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த படிப்புகள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா செமிகண்டக்டர் துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்தது விளைச்சம் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.